நம்ம நண்பர் ஒருத்தர் வாட் இஸ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு. ஸோ ரிலேனா என்ன, ஸோ ரிலே எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஸோ அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வித் ப்ராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன். கைஸ், நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. தென் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்டையராக புரியும். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஷேக் ஆகுதா உங்களுக்கு நிஜமாவா? ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. So yeah guys, subscribe button press பண்ணிக்கோங்க. So video போடுங்க guys. This is your Dineshsachin. Welcome to our channel Tamil EduTech. What is relay? So இங்க பார்க்குறது தான் ரிலே. ஆக்சுவலாக இது ரிலே மாடியூல். ஸோ இந்த நடுவில் இருக்க அந்த ப்ளூ கலர் தான் வந்து ரிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரிலே எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சென்சார் இருக்குது, ஒரு ஐஆர் சென்சார் இருக்குது. ஸோ அந்த ஐஆர் சென்சார் சென்ஸ் ஆனோடனே நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஃபேனோ இல்லை ஏதோ ஒரு ஏசி அப்ளையன்சஸ் லைக் 230 வோல்ட் ஒர்க் ஆகிற ஒரு அப்ளையன்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது ப்ராஜெக்ட். பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற சென்சார்ன்றது 5 வோல்ட் ஒர்க் ஆகுது, அதுவும் வந்து டிசி 5 வோல்ட்ல ஒர்க் ஆகும். அது எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனை டிரைவ் பண்ணோம். ஸோ அவ்வளோ ஃபேன் வந்து 230 வோல்ட் ஏசியில் ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் வந்து இந்த ரிலே அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ ரிலே யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த 230 வோல்ட் அப்ளையன்சஸ், அதாவது நம்ம வீட்டில் இருக்க எந்த அப்ளையன்சஸ் வேணாலும் நம்ம ஒரு ரிலே யூஸ் பண்ணி ஒரு சின்ன சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ ரிலேவுடைய ஸ்ட்ரக்சர், ஸோ ரிலே வந்து எப்படி இருக்கும், எத்தனை பின் இருக்கும், ஸோ பின் கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ரிலே மாடியூல். பட் ஆனால் ஒரு ரிலேன்றதுக்குன்னா இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் தான் ரிலே. ஸோ இங்கே நடுவில் வந்து ஆக்சுவலாக 5 பின்ஸ் இருக்காங்க டோட்டலாக. ஸோ 2 வந்து காயில் பின், ஸோ இன்புட் கொடுக்குற பின், மீதி 3 வந்து அவுட்புட் பின்ஸ். ஸோ அந்த அவுட்புட் பின்ஸில் வந்து ஒன்று காமன், ஒன்று என்சி, இன்னொன்று என்ஓ, ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து ரிலேக்கு இன்னொரு பேர் இருக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பார்த்துருவோம். ஆக்சுவலாக என் கையில் ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரிக்கு அப்புறமா இந்த சைடில் வந்து ஒரு நெயில் எடுத்துக்கிட்டேன். அந்த நெயில் வந்து ஃபுல்லாக ஒயர் ஒன் பண்ணிக்கிட்டேன், வைண்டிங் பண்ணிவிட்டு. ஸோ அதோடைய 2 டெர்மினலில் பேட்டரியோட 2 டெர்மினல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்படி பண்ணோன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்கிட்ட ஒரு கையில் வந்து ஒரு ஸ்டேப்லர் பின் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும், இந்த நார்மல் நெயில் வந்து மேக்னெட்டாக மாறி இருக்கும். ஸோ இது பேட்டரி கொடுத்தோடனே மேக்னெட்டாக மாறி இருக்கு. ஸோ அகைன் ஸோ எப்படி இது நடக்குது? ஸோ ஆக்சுவலாக ஒரு காயிலுக்கு நம்ம வந்து பேட்டரி அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டாக மாறும். ஸோ ஒரு இரும்புக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத வந்து டெவலப் பண்ணும். ஸோ அப்படி டெவலப் பண்ணும்போது இந்த விஷயன்றது நடக்கும். ஸோ இது வந்து காமனான விஷயம். ஸோ இதே பிரின்சிபல் தான் நம்ம ரிலே அப்படின்றதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இன்புட் பின் இருக்குன்னு சொன்னேன். அதாவது ஒன்று காயில் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காயிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேக்குள்ளார காயில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒயர் ஒன் பண்ணி வச்சிருப்பாங்க அதுலேயும். பட் ஆனால் அது வந்து சின்னது. ஸோ அப்படி ஒயர் ஒன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காயில்ன்றது எனர்ஜைஸ் ஆகி அது வந்து மேக்னெட்டாக மாறும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த காயில் மேக்னெட்டாக மாறும்போது இங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அவுட்புட் சைடை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசணும். ஸோ என்சி, என்ஓ, காமன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசணும். ஸோ அது என்ன ஏது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலான சுவிட்சை பற்றி பார்த்துருவோம். ஸோ இது என்ன, நார்மலான சுவிட்சுக்கும் ரிலேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, நார்மலாக ஒரு சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட்டுக்கு நடுவில் வரும். ஸோ இதுதான் வந்து சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சுவிட்சில் வந்து 2 டெர்மினல் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டெர்மினலுக்கும் நம்ம வந்து ஒயர், அதாவது சர்க்யூட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒயரை வந்து நம்ம இது பண்ணிட்டு, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, ஸோ இந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு சர்க்யூட்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்க்யூட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சுவிட்ச் நடுவில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பப்பெல்லாம் நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் வந்து ரிலேன்றது ஆன் ஆகும் பாருங்க. ஸோ அப்படி தான் இது சுவிட்ச் அப்படின்றது ஒர்க் ஆகுது. எப்படி இது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த 2 டெர்மினலில் வந்து இந்த சர்க்யூட்டுக்கு போகிற நடுவில் இருக்கிற ஒயரை வந்து நம்ம இந்த 2 டெர்மினல் கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்த உடனே ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும், ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஸோ இதில் வந்து ஒன்று காமன் எடுத்துக்குவோம், ஒன்று காமனான ஒரு இது விஷயம். ஸோ இன்னொன்று வந்து என்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஓன்னா என்ன, நார்மலி ஓப்பன். ஸோ நார்மலி ஓப்பன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது எப்பயுமே வந்து இது சர்க்யூட் ஓப்பனில் தான் இருக்கும், கரெக்டாக. ஸோ ஓப்பன் இந்த சென்ஸ் ஆன் ஆகாது. சுவிட்சை நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம டிவைஸ்ன்றது ஆன் ஆகுது. ஸோ நம்ம எந்த எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அது வந்து ஆன் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது. ஸோ இது வந்து என்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நார்மலி ஓப்பன், நார்மலாகவே ஆஃப் பண்ணியிருக்கும்போது நார்மலாக ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே என்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இதே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது இந்த சர்க்கியூட்ன்றது கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். ஸோ அதை நம்ம டிவைஸ்ன்றது ஆன்லேயே இருக்கும். ஸோ எப்படி பார்த்தோன்னா சுவிட்ச் அப்படியே திருப்பி வச்சுட்டோம்னா அது வந்து என்சியாக மாறிடும். ஸோ எப்படின்னு பார்த்தோன்னா சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்கும், பட் ஆனால் கண்டினியூஸாக வந்து டிவைஸ்ன்றது ரன்லேயே இருக்கும். எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ மட்டும் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்சி. ஸோ நார்மலி க்ளோஸ்டு. நார்மலாக சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது எக்யூப்மெண்ட்ன்றது ஆன்ல இருக்கும், பட் ஆன் பண்ணும்போது மட்டும் ஆஃப் ஆயிடும். ஸோ இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. ஸோ இதே ரெண்டு விஷயம் தான் இந்த ரிலே அப்படின்றதுலையும் இருக்குது. சுவிட்ச்ன்றது எப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி போட்டு, அதாவது நம்மளுடைய பாடியில் இருக்கிற எனர்ஜியை போட்டு நம்ம ஆன் ஆஃப் அப்படின்றது பண்ணுறோம். பட் ஆனால் ரிலேன்றது எப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ இதுக்கும் அதுக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள். ஸோ நம்ம 5 வோல்ட் இது கொடுத்தோடனே இந்த ரிலேன்றது ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த NCNO காமன்ன்றது. ஸோ காமன்ன்றது காமனான ஸ்விட்ச். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த பின் இருந்தாலும் ஏதாவது ஒரு பின் கொடுத்து தான் ஆகணும். பட் இந்த NCNOன்றது ஃபார் எக்ஸாம்பிள் NC எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிலே ஆஃப்ல இருக்கும்போது அது கண்டினியூஸாக ஆன்லேயே இருக்கும். நம்ம ரிலே ஆன் ஆகணும்னே அது வந்து ஆஃப் ஆயிரும். அது வந்து NC. NO எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிலே ஆஃப் ஆயிருக்கும் போதும் நம்ம டிவைஸ்ன்றது ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபேன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபேன்ன்றது ஆஃப்லேயே தான் இருக்கும். எப்போ வந்து நம்ம ரிலே ஆன் ஆகுதோ அப்போ தான் அந்த ஃபேன்ன்றது ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்து NO. ஸோ இந்த NCNO காமன். இதுதான் வந்து இந்த 3 பின். ஸோ இன்னும் 2 பின் வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த 5 வோல்ட் இன்புட் கொடுக்கறதுக்காக. ஸோ இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துலாம். இப்போ இந்த ரிலே மாடியூலுக்கு நான் கனெக்ஷன்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டரியில். ஸோ இது ரிலே மாடியூல்ன்றதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பின் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நார்மல் ரிலே இப்படி இருக்காது. டேரெக்டாக இன்புட் டேரெக்டாக வந்து ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோடனே ஆன் ஆயிரும். பட் இது அப்படி கிடையாது மாடியூலில். ஸோ நம்ம தனியாக இன்னொரு ஒரு பின் எடுத்துகிட்டு அதை கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சவுண்ட் கேட்கும். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ரிலேக்கு இன்புட் கொடுத்தோடனே இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற காயில்ன்றது எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆகி அது வந்து மேக்னெட்டாக மாறும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ இது வந்து NCன்னு வச்சுக்குவோம், இது வந்து NOன்னு வச்சுக்குவோம். ஸோ NCனா என்ன, நார்மலி க்ளோஸ்டு. அப்படின்னா இந்த காமன் எப்பயுமே வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த ரிலே இருக்கிற காயில் வந்து இங்கே இருக்குது. ஸோ எப்போ இந்த ரிலே இருக்கிற காயிலுக்கு நம்ம வந்து 5 வோல்ட்ன்றது கொடுக்குறோமோ அப்போ வந்து இது மேக்னெட்டாக மாறுமா. ஸோ இது அயன் நம்ம நினச்சிக்குவோம். ஸோ இங்கே வந்து ஒரு காயில் இருக்குது. ஸோ அந்த காயிலுக்கு வந்து 5 வோல்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அது வந்து மேக்னெட்டாக மாறும். ஸோ மேக்னெட்டாக மாறும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இரும்பு எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காமனையும் வந்து அட்ராக்ட் பண்ணி இப்படி வந்து சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும். ஸோ சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த NO வந்து NCயாக மாறிடும், இந்த NC வந்து NO மாறிடும். அதாவது இது வந்து கனெக்ஷன் இருக்காது, இதுக்கு மட்டும் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நம்ம காயில் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷன் போயிடும். ஸோ இந்த சைஸ் காயிலுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கல அப்படின்னா நார்மல் பொசிஷன் போயிடும். ஸோ அகைன் நம்ம 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா மறுபடியும் சர்க்கியூட் இந்த மாதிரி ஆயிடும். 5 வோல்ட் இன்புட் ஆஃப் பண்ணிட்டோம்னா சர்க்கியூட் இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்படி தான் இந்த விஷயன்றது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகும். ஸோ நம்ம எப்போ வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறோமோ அப்போ வந்து இந்த ரிலேன்றது ஆன் ஆகும். ஸோ இந்த டிக் டிக்குன்னு சவுண்ட் வருது இல்லையா. ஸோ அந்த டிக் டிக்குன்னு சவுண்ட் வருது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காமனில் இருக்கிற அந்த பின் வந்து NCலேருந்து NOக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேக்னெட் மூலயமா ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேக்னெட் இந்த சைடில் காயில் இருக்கிறதுனால அதை அட்டாக் பண்ணுறதுனால ஷிஃப்ட் ஆகி இப்படி போயிட்டு வர்ற சவுண்டு தான் வந்து அந்த டிக் டிக் அப்படின்ற சவுண்ட். ஸோ அப்படி தான் இந்த ரிலேன்றது ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி தான் ஒரு சர்க்கியூட்ன்றது பேசிக்காக வந்து இந்த ரிலேன்றது க்ளோஸ் பண்ணுது. ஸோ அதான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ நீ டிஸ்லைக் பண்ணாதான் தெரியும் வீடியோ கண்டென்ட் குவாலிட்டி சொல்லிட்டு ஐ ட்ரை டு இம்ப்ரூவ் ஃப்ரம் மை செல்ஃப் கைஸ். தென்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை நான் தனியாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். கைஸ் பி சேஃப், பாய்.